இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து சுடுதண்ணில் உப்பு போட்டு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்ட பிறகு ஆயில் வந்து நல்லா காயிட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து நல்லா காஞ்ச பிறகு கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போடலாம். போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ரெடி. பார்த்திங்கன்னா இதில் உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து போட்டுக்கிறேன். பத்தில் நான் வேணால் லாஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். டமாட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ அது போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு வாட்டி வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து டேஸ்ட்டுக்காக லைட்டாக வந்து தண்ணி விட்டுறேன். தண்ணி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour to ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகிடும்.